சாண்டோஸ் காலனியில் வியாழக்கிழமை மாடுகளை மேய விட்டுருந்தோம். ஆனால் வந்துட்டு அதில் 4 மாடு வீடு திரும்பலை. தேடி போய் பார்க்கும்போது 4 மாடை வந்துட்டு புலி அடித்து டேம் கரையில் கொண்டு இருந்துச்சு. அது குண்டல சாண்டோஸ் காலனியில் சண்முகம் என்பவருடைய மாடு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாயிட்டு அவர் மாடு வளர்த்துட்டு இருக்காரு. அவருக்கு உறுதுணையாயிட்டு அவருடைய பேரன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. வேலையில்லாதனால இந்த மாடு வளர்க்கும் தொழிலையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதை தேர்ந்தெடுத்து அவர் வந்துட்டு அவருக்கு சப்போர்ட்டாக வந்து செயல்பட்டு இருக்காரு. ஆனால் இப்போ 4 மாடு அடித்து கொண்டதுனால இப்போ அவங்களுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக இருக்குது. மாடு வளர்க்கணுமா இல்லை அந்த தொழிலை விட்டுடலாமான்னு சொல்லி அந்த அளவுக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு அவங்க அந்த குடும்பம் வந்துட்டு இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க. 2023 நவம்பர் மாதம் இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட கடந்த 6 மாதங்களாயிட்டு செண்டுவார டாப்பு, சிட்டிவாரம், குண்டலை, ஆதிவாசி காலனி போன்ற பகுதிகளில் கிட்டத்தட்ட 42 மாடுகளை வந்து புலி அடித்து கொண்டிருக்கு. இது வரைக்கும் யாருக்கும் நஷ்டப்பரிகாரம் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு கிடைக்கவே இல்லை. 2023 நவம்பர் மாதம் குண்டலை ஆதிவாசி குடியில் அம்பிகா, அதுபோல் தங்கச்ச, மணிப்பாட்டி இவங்களுக்குள்ள 6 மாடை வந்து புலி அடித்து கொண்டது. ஆனால் அந்த 6 மாட்டுக்கும் இவங்க அக்ஷயா வழி அப்ளிகேஷன் கொடுத்துட்டும் இது வரைக்கும் அந்த ஆதிவாசிகளுக்கு 1 பைசா கூட கொடுக்கல. ஜனவரி மாதம் ஃபாரஸ்ட் மந்திரியினுடைய அதாலத்து இருந்துச்சு. அந்த அதாலத்தில் நேரடியாக போயிட்டு அவங்க போய் மனு கொடுத்துருந்தாங்க. அந்த மனுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. காரணம் அவங்க சொன்னது 15 நாளில் அவங்க பைசா நான் கிடைச்சிரும் அப்படின்னாங்க. இது வரைக்கும் கொடுக்கல. இப்போ அவங்க அந்த மாடு வளர்க்குற தொழிலையும் இப்போ வந்து விட்டுட்டாங்க. இப்படி 42 மாடுகள் அடிக்கும்போது இப்பகுதியில் தோட்டம் தொழிலாளிகளும் அதுபோல் இந்த மாடுகளை நம்பி ஜீவிக்கக்கூடிய ஆளுங்க வந்து மாடு வளர்க்கக்கூடிய தொழிலை வந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்குது. கழிஞ்ச 20 நாளைக்கு முன்னாடி குண்டுமலை பாகத்தில் கவிதாகுமார் என்று சொல்லக்கூடிய இங்கே இருக்க பஞ்சாயத்து மெம்பருக்குள்ள ஒரு போத்தை வந்துட்டு புலி அடித்து கொண்டுருச்சு. அப்போ கடந்த 1 மாதம் ஆகிட்டு இந்த பகுதியில் வந்துட்டு புலி நடமாட்டம் இருக்கிறதாயிட்டு ஆளுங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் ஃபாரஸ்ட் அதிகாரியை தெரியப்படுத்திட்டு அதுக்கு வந்து எந்த ஒரு கண்ட்ரோலும் அவங்க செய்யலை. இறந்த மாட்டுக்கு இவங்க வந்துட்டு புலியை பிடிக்கவும் முடியலை. அந்த இறந்த மாட்டுகளுக்கு நஷ்டஈடு வந்து கொடுக்காத சூழ்நிலை வந்துட்டு இப்போ ஃபாரஸ்ட் உத்தியோகமாறு வீழ்ச்சிப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ 4 மாடுகளை வந்துட்டு அதுக்கு வந்து பார்த்துருக்காங்க, கேமரா வச்சுருக்காங்க. இப்போ டாக்டர் இன்றைக்கி வரன்ருக்காங்க. அதனால் எத்தனையும் சீக்கிரம் வந்துட்டு இறந்து போன மாடுகளுக்கு அவனுடைய ஊக்கத்தொகை மற்ற நஷ்டஈடு கொடுக்கறதுக்கும் அதுபோல் இங்கே நடமாடிட்டு இருக்கக்கூடிய இந்த புலியை பிடிக்கிறதுக்கு ஃபாரஸ்ட் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும். இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை வச்சு பெரிய போராட்டம் நடத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் தயவு செய்து ஃபாரஸ்ட் அதிகாரிகள் இதில் வீழ்ச்சி வருத்தாமல் மாடு வளர்க்கும் தொழிலை ஒரு முன்கை எடுத்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சப்போர்ட் ஆகிட்டு போகணும். புலியை பிடிக்கிறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணலன்னா பெரிய பெரிய போராட்டம் நடத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்.